முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடலை பற்றி சிந்திப்போம். ஆரமுதமான அண்ணலே, எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவுமானவனே. இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று தொடங்குவார் திருவம்பாவையில். தோற்றமும் முடிவுமே இல்லாதவர் இறைவன். அதனால் அவருக்கு முதலும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த முதலும் நடுவும் முடிவுமாக விளங்குகின்ற இறைவனே, மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார்கள். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். மூவர் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முச்சொடிலை செய்கின்ற அயன், அரி, ருத்ரன். இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலான பரம்பொருள் சிவபெருமான். அவர் தனித்திருந்து அனைத்தையும் இயக்குபவர். அவருடைய இயக்கத்தினால்தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சர்வ சம்மார காரணனாக விளங்குபவர். மும்மூர்த்திகளாலேயே உங்களை அறிய முடியாது என்றால் வேற யாரால உங்களை அறிந்து கொள்ள முடியும்? உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறுவீடுதோறும் எழுந்தருளிய மேலானவனே. திருப்பெருந்துறையிலே மணிவாசகப் பெருமானுக்கு சிவபெருமான் குருமூர்த்தமாக வந்து காட்சி தருகிறார், பதிவு செய்கிறார் மணிவாசகப் பெருமான். செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி. தழல் புரை திருமேனி என்றார். இந்த நீரு பூத்த நெருப்பு. இறைவன் தீவண்ணன், நெருப்பு நிறம். அந்த நெருப்பிலே நீரு பூத்து இருக்கும், மேலே சாம்பல் பூத்து இருக்கும். அதுபோன்ற அந்த ஒளி வடிவத்தில் குருமூர்த்தமாக வந்து மணிவாசகப் பெருமானுக்கு காட்சி தந்து ஆட்கொண்டாராம். அதை பதிவு செய்கிறார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அடியார்களுடைய பழைய சிறுவீடுதோறும் எழுந்தருளிய மேலானவனே, சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி அழகிய தண்ணிய அருள் வடிவத்தை காட்டி வந்து ஆட்கொண்டு அருளிய பெருமானே, பள்ளியில் நின்று எழுந்து அருள்வாயாக. மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாத நீ எங்களுக்கு எளிமையானவன்.
எழுந்தருளி காட்சி தந்து எங்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்று தேவர்களுக்கும் மேலான மூவர்களுக்கும் அறிய முடியாதவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவப்பரம்பொருளான அவர் நாம் தூய்மையுடைய மனதோடு இரு வினைகளை நீக்கி பற்றற்ற நிலையிலே அந்த இறைவன் மீது அருள்தாகம் கொண்டு இறைவனை நினைந்து நினைந்து அழுதால் அந்த இறைவன் எல்லாருக்கும் அரியவனாயிருக்கின்ற இறைவன் நமக்கு எளிமையாக வந்து நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவான். அப்படித்தான் என்னை அருள் புரிந்தான் என்பதனை மணிவாசகப் பெருமான் நமக்கு உணர்த்துகிற வகையிலே இந்த பாடலிலே இறைவனை எழுப்பி மகிழ்கிறார்.